ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சூப்பரான ஒரு ஹேர் க்ரோத் ஹெர்பல் பவுடர் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம தலைக்கு சீயக்காய் பவுட்ரு. அது நம்மவே வீட்டில் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன பொருள் அதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆவாரம் பூ, அது ரொம்ப ஹேர் க்ரோத்துக்கு நல்லா இருக்குங்க. அடுத்தது சீயக்காய், இது சொல்லவே வேண்டாம், பாரம்பரியமானது. வெட்டி வேறு ரொம்ப வாசமாகவும் முடி ரொம்ப உறுதியாகவும் இருக்கும். வெட்டி வேறு, ஆழம் விழுது, உளுந்துங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும். முடி வந்து நல்ல மணமாக இருக்கிறதுக்கு ரோஸ் இதழ், கருஞ்சீரகம், அப்புறம் நுரை வர்றதுக்கு நம்ம பூந்தி கொட்டை, அது ஹெல்த்தும் கூட முடி நல்லா பார்த்துக்கும். பூலாங்கிழங்கு உடம்புக்கு தலையில் இருக்கிற அந்த பொடுகு எல்லாத்தையும் இது பண்ணிடும். வெந்தயம் ரொம்ப நார் சத்து அதிகமாக இருக்குது, முடி நல்லா உறுதியாக இருக்கும். செம்பருத்தி இதழும் எடுத்துருக்கேங்க, அதுவும் வந்து நல்லா முடி சாஃப்டாக இருக்கிறதுக்கு. வெந்தயம் வந்து உங்களுக்கு நார்மலாகவே எல்லாத்துக்குமே வந்து தலைக்கு, ஷாம்புக்கு, எல்லாத்துக்குமே, தேங்காய் எண்ணெய்க்கு எல்லாத்துக்குமே வெந்தயம் யூஸ் பண்ணுவாங்க. ரோஸ்மேரி எடுத்துருக்கிறேன், இது ரொம்ப முக்கியமானதுங்க. வந்து பிருங்கராஜ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணிங்க. இது எல்லாமே வீட்டில் நானே கடையில் மார்க்கெட்டில் வாங்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நல்லா காய வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து பச்சை பயிறு, நாட்டு பயிறு, அது வந்து போட்டுக்கோங்க. முடிக்கு நல்ல ஒரு இது வந்து வேம்பாலம் பட்டை, இதுவும் நல்ல முடிக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். முடி நல்லா கருப்பாக. ஆளி விதை கொஞ்சம் எடுத்துருக்குறேங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராம்பு ஒரு 50 கிராம் எடுத்துருக்கிறேன். கிராம்பு முடி வந்து நல்லா வளருங்க. உங்களுக்கு முடி கொட்டுறதெல்லாம் வந்து நிற்பாட்டிடும். முடி நல்லா வந்து ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். இது வந்து மருதாணி, இதையும் நல்லா நானே இங்கே நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டேருந்து வாங்கி ரெடி பண்ணி அதை உருவி காய வச்சுருக்கிறேன். வேப்ப இலை, மருதாணி, முருங்கைக்கீரை, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா கழுவி உருவி இப்படி காய வச்சுருக்கேங்க. நம்ம மொட்டை மாடியிலங்கனால நல்லா காற்றடிக்கும், அதனால் வந்து பாத்திரத்தில் அப்படி குண்டானில் போட்டு காய வச்சுருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஒரு 3 நாளைக்கு காயணும், நல்லா சருகாக காஞ்சிடணும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கணும். சீயக்காய் பொடி அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு இது நானாக ரெடி பண்ணுதுங்க. இது வந்து என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்தாச்சு. இது எல்லாமே நல்லா 3 நாள் காஞ்சணும். மிஷினில் கொடுத்து அரைச்சதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.